ஈரான் மீது நரக மழை பொழிவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதற்கு ஈரானும் ஒரு பதிலடி வழங்கியிருக்கிறது. இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் அணு மின் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு ரஷ்யா விருப்பம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு இலங்கை வழங்கிய பதில் என்ன, அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். சீனாவிலிருந்து மிக விரைவில் இலங்கைக்கு எரிபொருட்கள் அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த அனைத்து செய்திகளையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. உறவுகள் அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்று நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என இந்த இனிய நன்னாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். ஈரான் மீது நரக மழை பொழிவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரானுக்கு 10 நாட்கள் காலக்கெடு விதிச்சிருந்தவர். இந்த 10 நாட்களுக்குள்ள ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும். அப்படி திறக்காட்டி 10 நாட்களுக்கு பிறகு ஈரான் மீது சகல இடங்களிலும் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி, மிக முக்கியமாக ஈரானினுடைய மின்சார வலையமைப்பு இருக்குத்தானே, அதாவது மின்சார உற்பத்தி மையங்கள், டிரான்ஸ்ஃபார்மர்கள், இந்த மாதிரியான இடங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருந்தவர். ஒரு 10 நாட்களுக்கு இந்த மாதிரியான தாக்குதல்களை நான் ஒத்தி வைக்கிறேன், பேச்சுவார்த்தைக்காகவும் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதற்காகவும் இதை நான் ஒத்தி வைக்கிறேன். அதுக்கிடையில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும் ஈரான், மிக முக்கியமாக ஹோர்முஸ் நீரினை திறக்கணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர். அதை ஈரான் அன்றைக்கே மறுத்திருந்தது, முதல் நாளே மறுத்திருந்தது. அப்படியெல்லாம் திறக்க முடியாது, பேச்சுவார்த்தைக்கும் பெற முடியாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பித்து ஒரு மாதிரி சுமூகமாக போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. அதுக்கும் ஈரான் சொல்லியிருந்தது, இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகவும் இல்லை, பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை என்று சொல்லி. இப்படியே கடந்த 10 நாட்களாக ஒரு டிராமா மாதிரியே போய்கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 10 நாள் காலக்கெடு முடிய போகுது. அதாவது திங்கட்கிழமை மத்தியானத்தோடு அந்த காலக்கெடு முடிய போகுது. அப்போ நேற்று சனிக்கிழமை அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தவர். அப்படி பார்க்கக்குள்ள இன்னும் 48 மணி நேரம் தான் கிடக்குது. எனவே இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்குது. நீங்கள் ஒரு டீலுக்கு வாங்கோ அல்லது ஹோர்முஸ் நீரிணையை திறவுங்கோ. அப்படி இல்லை என்று சொன்னால் நரக மழை பொழிவோம், எல்லாத்தையும் அள்ளி கொட்டுவோம் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஈரான் மேலே கடுமையாக கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 10 நாட்கள் என்னதான் காலக்கெடு கொடுத்திருந்தாலும் இந்த 10 நாட்களையும் ஒரு மிக முக்கியமான பாலம் ஒன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெட்ரோ கெமிக்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த உற்பத்தி நிலையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டது. அதே போல புஷர்ல இருக்கக்கூடிய அணுமின் நிலையம் மேல 2-3 தடவை தாக்குதல் நடந்தது. எனவே என்னென்ன தாக்குதல்கள் நடத்த மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா சொன்னதோ அந்த தாக்குதல்கள் எல்லாத்தையும் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்தது இந்த 10 நாட்களாக. இனி அமெரிக்காவும் சேர்ந்து நடத்த போது என்றுதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. இதற்கு ஈரான் உடனடியாகவே பதிலடி வழங்கியிருக்கிறது. எங்கள் மேல தாக்குதல்களை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நடத்துவீர்களாக இருந்தால், மிக முக்கியமாக இந்த மாதிரியான பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட கட்டமைப்புகள் மேல தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் சேறு சகதியாக்குவோம். ஸ்வம்ப் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஸ்வம்ப் என்று சொன்னால் அந்த மாதிரி சேறு சகதியாக்குறது, சாக்கடையாக்குறது வைங்களேன், அந்த மாதிரி ஆக்குவோம் என்று சொல்லி ஈரான் பதிலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே திங்கட்கிழமை நண்பகலுக்கு பிறகு மத்திய கிழக்கினுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சொல்லி தெரியல. எனவே நிலைமைகள் வர வர மோசமாகி கொண்டிருக்கின்றன என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். ஈரானில் அமைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் பேட்டு என்று சொல்லலாம். அதாவது மாஷார் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் என்று சொல்லி, மாஷார் என்று சொல்லப்படுற ஒரு பெரிய பொருளாதார வலயம், அதன் மேலே நேற்று சனிக்கிழமை இஸ்ரேலிய வான்படையினர் தாக்குதல் நடத்தி அதில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி 170 பேர் காயமடைந்திருப்பதாக ஈரானிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்ரோ கெமிக்கல் என்று சொல்லி, அதாவது இந்த பிளாஸ்டிக்கில் கெமிக்கலில் பலவிதமான உற்பத்திகளை செய்ய கூடிய ஒரு இடம். இப்போ மசகு எண்ணெய் இருக்குத்தானே, அதை எடுத்து சுத்திகரித்து அதுலேருந்து பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் எல்லாத்தையும் எடுத்த பிறகு மிஞ்சின் தானே கழிவுகள், அதை வச்சுக்கொண்டு பலவிதமான உற்பத்தி பொருட்களை ஈரானில் உற்பத்தி செய்கிறதாம். அப்படியான உற்பத்திகளை செய்யக்கூடிய இந்த பிவிசி பைப்பில் இருந்து, போத்தல்களில் இருந்து, இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களை தான் பெட்ரோ கெமிக்கல் என்று சொல்கிறது. அது நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மேலே தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே அது இராணுவ இலக்கு இல்லை தானே, அது பொதுமக்களோட சம்பந்தப்பட்ட இலக்கு தானே. எனவே அதன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 170 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் நேற்று சனிக்கிழமை. ஈராக் மீதான தடையை விலக்கியிருக்கிறது ஈரான்.
அதாவது ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்றதுக்கு நிறைய நாடுகள் மேலே ஈரான் வந்து தடை விதித்திருக்கிறது. கடந்த ஒரு மாதமாகவே ஈராக்கினுடைய கப்பல்களும் வந்து அனுமதிக்கப்படையில. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமையிலிருந்து ஈராக்கினுடைய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால், ஈராக் வந்து எங்களுடைய பிரதர் நாடு, பிரதர் கண்ட்ரி, எனவே நாங்கள் அனுமதியை வழங்குகிறோம் என்று சொல்லி அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள். இனி ஈராக்கினுடைய கப்பல்கள் தாராளமாக ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வரலாம், வியாபாரத்தில் வந்து ஈடுபடலாம். அதுக்கேற்றபடி ஈராக் தரப்பிலையும் ஒரு சலுகை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால், ஈராக்கினுடைய சில எல்லைகள் வந்து மூடப்பட்டிருந்தது, ஈரானுக்கான எல்லைகள் வந்து மூடப்பட்டிருந்தது. இப்போ வந்து அந்த எல்லைகளை வந்து திறக்கப் போவதாக ஈராக் அறிவித்திருக்கிறது. எனவே ஈராக் மற்றும் ஈரானுக்கு இடையிலான அந்த பிணக்கு வந்து இப்பொழுது நீக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அணு மின் நிலையம் ஒன்றை அமைக்கின்ற யோசனையை ரஷ்யா மீண்டும் முன்வைத்திருக்கிறது. அதற்கு இலங்கை ஒரு பதிலொன்று வழங்கியிருக்கிறது. இது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். அதாவது ரஷ்யா வந்து இலங்கையிட்ட இந்த மாதிரியான யோசனையை முன்வைக்கிறது இது முதல் தடவை இல்லை. நீண்ட காலமாகவே ரஷ்யா சொல்லிக்கொண்டு தான் வருது, இலங்கையில் வந்து அணு மின் நிலையம் மட்டும் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, அடிக்கடி இந்த மின் தடை வாரது, மின்சார பிரச்சனை வாரது, ஒரு பிரச்சனையுமே வராது. எப்போவுமே வந்து 24 மணித்தியாலமும் வருஷத்தில் 325 நாளும் கரண்ட் இருந்தோன்னு இருக்கும் என்று சொல்லி ரஷ்யாவும் சொல்லுன்னு சொல்லிக்கொண்டு தான் பெறுது. இன்றைக்கு நேற்றைக்கில் 2010ஆம் ஆண்டுலேருந்து சொல்லிக்கொண்டு தான் பெறுதாம். ஆனால் இலங்கை வந்து பாப்பம் என்று சொல்லி அது சம்பந்தமான ஒரு சில ஆய்வுகள் எல்லாம் செய்து பார்க்கப்பட்டது. ஆனால் இறுதி முடிவெடுக்கையில் நீண்ட காலமாக அந்த பேச்சுக்கள் நடந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், போன கிழமை வந்து ரஷ்யாவினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு வந்தவர் தானே, அவருடைய பேர் வந்து ஆண்ட்ரே ருடென்கோ, இலங்கைக்கு வந்தவர் தானே, அப்பேக்குள்ளையும் வந்து அதை சொல்லியிருக்கார், நாங்களே ஒரு அணுமின் நிலையம் ஒன்று அமைக்கக்கூடாது, அதை மட்டும் போட்டு விட்டோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஓகே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, மிச்சத்தை நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாம் ஃபிட் பண்ணி நாங்கள் போகிறோம், நாங்கள் தாரம் கரண்ட் உங்களுக்கு என்று சொல்லி ரஷ்யா திரும்பவும் சொல்லி இருக்குது. அதுக்கு வந்து இலங்கை மறுபடியும் மறுப்பு சொல்லி இருக்கிறது. இல்லை இப்போதைக்கு எங்கள்கிட்ட அந்த ஐடியா இல்லை, நாங்கள் போக பார்ப்போம், இது சம்பந்தமாக இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி இலங்கை தன்னுடைய பதிலை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுது. அப்போ ரஷ்ய தரப்பில் சொல்லப்பட்டதாம், சரி நிலத்தில் தான் போட வேண்டாம், இலங்கைக்குள்ளே தான் போட வேண்டாம், வெளியில் கடலுக்கையாவது போடுவோமே, இலங்கை பக்கத்தில் எங்கேயாவது நடுக்கடலில் போடுறோம், நாங்களே கொண்டு வந்து எல்லாத்தையும் போடுறோம், நீங்கள் ஓமெண்ட் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி திரும்பவும் கேட்டு பார்த்துருக்கு. இலங்கை வந்து அசைகிற மாதிரியே இல்லை இப்போதைக்கு வேண்டாம், அதை அப்படியே ஒரு மாதிரி ஒத்தி வைப்போம், அப்புறம் ஃபியூச்சரில் பார்த்து கொள்ளலாம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காம் என்று சொல்லி இன்று கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ரஷ்யாவுக்கு இடம் கொடுக்கலாம் தான், இல்லையண்டு இல்லை, ஆனால் பின்விளைவுகளையும் யோசிக்கணும், நீண்ட காலத்தில் யோசிக்கணும். பிறகு இருந்தால் போல் அமெரிக்கா சொல்லும் ரஷ்யாவை பிடிச்சி வெளியேற்றுன்னு சொன்னால் என்ன செய்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானில் வந்து புஷர் என்ற மாகாணத்தில் வந்து ரஷ்யா பெரிய ஒரு அணுமின் உற்பத்தி நிலையத்தை போட்டிருக்குது. அதில் வேலை செய்கிற பெரும்பாலான ஆட்கள் வந்து ரஷ்யர்கள் தான். அதன் மேலே இந்த ஒரு மாதத்தில் 5 தடவை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யா அங்கிருந்து ஆட்களை வந்து வெளியேற்றி கொண்டிருக்கிறது. எனவே எப்படி ஈரானில் வந்து ரஷ்யா ஒரு அணுமின் நிலையத்தை செயல்படுத்தி வருகிறதோ அதே மாதிரி இலங்கையிலையும் போடுவோமே என்று சொல்லித்தான் ரஷ்யா திரும்ப கேட்டுக்கொண்டிருக்குது. ஆனால் இலங்கை தான் தொடர்ந்து அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகிறது. சைனாவில் இருந்து மிக விரைவில் இலங்கைக்கான எரிபொருட்கள் அனுப்பப்படும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று சனிக்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இதன்போதுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அவசர கால அடிப்படையில் வந்து முன்னுரிமை அடிப்படையில் வந்து மிக விரைவில் என்று சொன்னால் ஏப்ரல் மாத நடுப்பகுதியிலே வந்து சைனாவில் இருந்து பெருந்தொகையான எரிபொருட்கள் இலங்கை நோக்கி வர உள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே இலங்கையில் வந்து அந்த எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும் என்றதுக்காக சீனாவினுடைய இந்த உதவி என்று சொல்லி சீன தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த மாத நடுப்பகுதியில் சீனாவில் இருந்து பெருந்தொகையான எரிபொருட்கள் இலங்கைக்கு வர உள்ளன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதை வந்து கருத்து ஓவியம் என்று சொல்ல முடியாது, கருத்து காணொளி என்று சொல்லலாம். ஏன்னு சொன்னால் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. முதல்ல இதை வந்து வெளியிட்டுக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மனியில் இருக்கிற ஈரானிய தூதரகம். இப்போ அமெரிக்காவுக்கு சொந்தமான 2 விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது தானே, அதை குறிக்கும் விதமாக இந்த ஒரு காணொளியை உருவாக்கியிருக்கிறார்கள். நீங்களே பாருங்க, ஒரு விளக்கமே சொல்ல தேவையில்லை, அமெரிக்க விமானம் ஒன்று இப்படி போகுது என்று சொல்லி. எனவே அமெரிக்க விமானங்களுக்கு இதுதான் இப்போ கதி என்ற மாதிரி பெர்லினில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் இந்த ஒரு கருத்து காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு கருத்து காணொளி மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஏனைய செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.